ஆர்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த டேட்டா? இதில் ஒன் மோர் ஃபேக்டர் நான் வந்து காலையிலேருந்து பேசாமல் விட்டோம். அதாவது போலிங் பூத்ஸ் வந்து நம்பர்ஸ் காலையிலேருந்து பேசினதையும் நீங்கள் பேசலாம், ஏன்னா மாலையில் வரக்கூடிய ஆடியன்ஸ் வேறு தான், அதனால் நீங்கள் அதை சேர்த்து சொல்கிறதுலையும் தப்பு. இது ஒன்று மட்டும் அடிஷ்னலாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. 75,000 பூத் வந்து இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6,000 சொச்சம் பூத்து வந்து அதிகமாக இருக்கிறது. அதாவது 75,035 பூத் இந்த முறை இருக்கிறது. ரேஷனலைசேஷன் முன்னாடி வந்து 68,000 பூத்தோட எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. சுமாரா ஒரு 6,000-7,000 இருக்கு. ஆமா, 6,568 பூத் வந்து அதிகமா இருக்கிறது. முன்னாடி வந்து 1000 வாக்காளர்கள் வந்து ஒரு பூத்துக்கு இருப்பாங்க. இப்போ வந்து 800 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அதுல வந்து இப்போ அது ஒரு கன்வீனியன்ஸா மாறுதுன்னு சொல்றேன். அதாவது பல இப்ப சென்னையில வந்து சிலர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பெரிய கியூ இருக்கு, ஆமுத்துனா வந்து 30 செகண்ட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கியூல நிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை தாண்டி கூட இது ஒரு ஃபேக்டரா நான் பாக்குறேன். ஏனென்றால் 6,000 பூத் என்பது நிச்சயமாக அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விதமாக இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு எளிதாக வாக்களித்து போகக்கூடிய ஒரு வழி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு 3 கார்னர் ஒரு தீவிரமான ஒரு 3 கார்னர் ஃபைட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விஜய் நேற்று வந்து ஆளான கூட இன்னைக்கு பாராட்டத்தக்க அளவுக்கு வந்து இளைஞர்களை வந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பது நாம் மறந்துவிட முடியாது. குறிப்பாக கேடிசிசியில் சென்னை, காஞ்சிபுரம், அதே மாதிரி திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த ஏரியாஸில் டெஃபினட்டாக கொண்டு வந்திருக்கிறார். அவர்களும் அந்த ஏதோ ஒரு கல்ட் மாதிரி ஒரு வெள்ளை சட்டையும் பிரவுன் ட்ரௌசரும் போட்டு வந்து நின்றுக்கிறார், காக்கி ட்ரௌசரும் போட்டு வந்து நின்றுக்கிறார். அதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அவரையும் பாராட்டத்தக்க இடத்துல தான் நானும் இருக்கிறேன். ஏனென்றால் எந்த அளவுக்கு திமுக அதிமுக வந்து இறங்கி வேலை செஞ்சதோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 நபர்களும் இல்லை என்றால் 3 கட்சிகளும் 3 கூட்டணிகளும் இல்லை என்றால் 3 ஆர்கனைசேஷன்ஸ் அந்த அளவுக்கு வேலை செஞ்சதுனால அந்த ஒரு ரிசல்ட் பார்க்குறோம். ஆனால் இது அதீதமான பர்சன்டேஜ் நிச்சயமாக கிடையாது. நம்பர்ஸ் பார்த்தா மிக தெளிவாக நம்ம கலையிலிருந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த எண்ணிக்கை கூட நம்ம இப்போ டேபிளில் பார்த்துடலாம். ஒரு கூடுதலாக அதை வச்சும் நம்ம விருந்தினர்களுடைய அந்த பார்வையும் எடுத்துடலாம். அதாவது கடந்த தேர்தல்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வளவு கூடுதலாக வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த எண்ணிக்கைப்படி 2001 அந்த எண்ணிக்கையை பார்க்குறோம். அப்போ 2.8 கோடி பதிவாயிருக்கு 2001. 2006 அது 3.28 கோடியாக பதிவான வாக்குகள். நான் சதவீதம் பார்க்கல, பதிவான வாக்குகள். அப்போ 48 லட்சம் கூடுதலாக அந்த அதற்கு முந்தைய தேர்தலை விட கூடுதலாக வருது. அதுக்கு பிறகு 2006 2011 பார்க்கும்போது 40 லட்சம் கூடுதலாகுது. 3.28 கோடியிலேருந்து 3.68 கோடியாக அது மாறுது. 40 லட்சம் கூடுதலாக வருது. எவ்வளோ 2016 நீங்கள் 2011 2016 பார்க்கும்போதும் 3.68 கோடியிலேருந்து 4.32 கோடியாக பதிவான வாக்குகளை பார்க்குறோம். 64 லட்சம் கூடுதலாக பதிவாகுது. 2021 4.32 கோடியிலிருந்து 4.58 கோடியாக மாறுது. அது 26 லட்சம் கூடுதலான வாக்குகள். இதில் ஒரு பார்வை இருந்தது, அது நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். அது கோவிட் ஆண்டுங்கிறதுனால அந்த கூடுதல் வாக்குகள்ங்கிறது அதுக்கு முந்தைய ஆண்டுகளை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு 20 லட்சம் வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கிறது. அது நம்ம வந்து கடைசி ஆட் பண்ண வேண்டியது. 2026 சுமாராக 20 லட்சம் வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது. அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது எஸ்ஐஆருக்கு பிறகான 20 லட்சம் கூடுதல். அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. அப்போ என்னுடைய இது சப்மிஷன் என்னன்னா, அந்த 64 லட்சம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் கோவிட் இயர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த இன்க்ரீஸ் என்பது அன்நேச்சுரல் இன்க்ரீஸாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ 60 லட்சம் ஒரு இடத்துல கூடுது, அதே நேரத்தில் இங்கே வந்து 20 லட்சம் தான் கூடுது. ஒரு 50 லட்சம் வாக்காளர்களை வந்து புறக்கணிச்சிட்டோம். அது ஆக்சுவலாக வந்து பிரச்சனையாக என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அப்படி இருக்கிற ஒரு செயல் கூட இது விஜயனுடைய இன்க்ரீஸ் எங்கன்னு தான் கேட்குறேன். அதாவது 3 பேரும் கொண்டு வந்திருக்காங்க ஆட்கடை பூத்து. இது வந்து பலமுனை போட்டியால வர்றது விஜய் மட்டும் தாங்கிறீங்களா? விஜய்னால வருகின்ற மாற்றம் கிடையாது. அப்ப அதனால தான் நான் சொல்றேன், விஜய்க்கு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. டெஃபினெட்லி கேடிசிசியில் நாம இங்க சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு பெரிதாக தென்படுகிறது. டெஃபினட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மயிலாப்பூர், ஆர்கே நகர், அதே மாதிரி பெரம்பூர், ஓரளவுக்கு வில்லிவாக்கம், இந்த மாதிரி இடங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வேளச்சேரி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு சென்னை வந்து கண்ணில் வந்து பளிச்சுன்னு அடிக்கிறதுனால நமக்கு வந்து பயங்கரமா அதிகரித்தோன்னு பார்க்குறோம். எங்க நம்பர்ஸ் தான் நான் கேட்குறேன். அதாவது இப்போ 84 நம்பர்ஸ் இவர் கொடுத்த எலெக்ஷன் கமிஷனுடைய 6 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 85% எடுத்துக்கங்க. 85% எடுத்தா கூட அது ஒரு 3% பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. போன தேர்தலில் இருந்த எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குகளா பார்க்கும்போது 20 லட்சம் கூடுது. அவ்வளவுதான். அதுல கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டியது நீக்கப்பட்ட 50 லட்சமோ 55 லட்சமோ இருக்கு இல்லையா? ஆமா, அதுவும் அப்படின்னா அது இன்னும் கூடுதலான ஒரு வாக்குகள் வந்தது அப்படி பார்க்க முடியும். இல்ல, அப்படி எப்படி பார்க்க முடியும்? அதாவது போன முறையே வந்து 26 லட்சம் அதிகமா வருது. அதை வந்து கோவிட் இயரா மாற்றி நிறுத்தியிருக்கோம். அதுக்கு முன்னத்த இயர் எடுத்துக்கிறோம் 64 லட்சம் வருகிறது. 64ங்கிறது ரொட்டீனா இருக்கக்கூடிய. ஆமா, பாக்கி எல்லா ஃபேக்டர்ஸ் சேம் தானே. இப்ப காசு கொடுக்கறதுனாலும் சரி,
ஆட்களை கொண்டு வரதாலும் சரி, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவுல ருட்டீனாக தான் இருக்கிறது. அதாவது 2016 பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இருந்தது. அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டும் வந்து மிக கணிசமாக வேலை செஞ்சது. அப்போ விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. தேர்ட் ஃப்ரண்டை விட தாராளமாக வாக்கு சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் கூட இது கம்பேரபிள் இயர்னு பாத்தீங்கன்னா 2016 தான். அதுக்கு நிகரான ஒரு இன்க்ரீஸ் நான் காணவில்லை என்றதான் என்னுடைய வருத்தமாக இருக்கு. ஓகே, நான் பிரியன் சார்ட்ட பொறுத்த ஷபீர் கேட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க ஷபீர் இந்த எண்ணிக்கையில? போன முறை வந்த வாக்கு சதவீதத்தை விட இந்த முறையும் கிட்டத்தட்ட, ஏன்னா எஸ்ஏஆருக்கு பிறகு வந்திருக்குன்னா அந்த ஒரு 10% இன்க்ரீஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதிர்பார்த்தது தான். எண்ட் ஆஃப் த போல் ஒரு நம்பர்ஸ் வரும், அந்த ஃபைனல் நம்பர்ஸ். இதுல இருந்து எனக்கு ஒரு 2 வாக்கு சதவீதங்கள் கூட இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா எதுவும் சேஞ்சஸ். இந்த முறை என்ன இருக்குன்னா ஷபீர், அது இப்போ ரியல் டைம்ல நாங்க எண்ணிக்கைகளை கொடுத்தோம், அதனால அந்த கரெக்ஷன் வந்து பெருசா இருக்காதுன்னு தேர்தல் ஆணையத்துல சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இந்த நாள் முழுவதும் பார்க்கப்பட்ட போது ஒரு கேள்வி எழுந்துச்சு, கடந்த முறை 5 மணிக்கு வந்தது, இந்த முறை 3 மணிக்கே வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்த போது அதுக்கு தேர்தல் அதிகாரிகள் சொன்னது, கடந்த முறையை விட இப்ப நாங்க வந்து ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம், அதனால எண்ணிக்கைகள் கூட வருது, நாங்க அதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். இதுல ஓட்டிங்ல வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல ஓட் வைஸ் கூட பாத்தீங்கன்னா சிமிலர், அந்த கணக்கு கரெக்டா தான் வருது. பட் ஓட்டிங் பேட்டர்ன்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அன்யூஷுவல் நம்பர்ஸ் கிடையாது, அந்த ட்ரெஜெக்டரியில தான் நம்ம போறோம். ஆனால் டிவிகேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா மாநிலம் முழுவதும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து எதிர்பார்த்ததை விட எக்ஸாம்பிளரியாக இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து திமுகவினரே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, 2 எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், திமுக ஒரு 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இணையாக தாவேகாவுடைய பூத் ஒர்க்கர்ஸும் களப்பணியாளர்களும் களத்துல நின்றுருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு கிரவுண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அது மாநிலம் முழுவதும் அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் என்பது இருந்துச்சு. எல்லா பூத்துக்கள்லையும் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ், பிஎல்ஏஸ் இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒவ்வொரு கடைசி வரைக்கும் இருந்தாங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கும் அந்த கணக்கை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்ற அளவுல அது இருந்திருக்கிறது. ஸோ ஏற்கனவே நம்ம இதியா சார் பேசும்போது சொன்னாரு, நான் வந்து அவர் சொல்ற அந்த 25 to 30% இல்லையா, சென்னை போன்ற பகுதிகள் எல்லாம் அர்பன் பாக்கெட். ஏன்னா அவரோட கல ஆய்வுல ஒரு ஜோன் வைஸ் எடுத்த போதே கிட்டத்தட்ட அவர் அதை ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாரு. நிறைய பேர் வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கு சொன்னதாக இருந்தது. ஸோ டிவிகேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுல தான் 25 to 30% கூட இருக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ 25-30% அப்படின்னும் போது சீட்ஸ் வில் ஸ்டார்ட் கெட்டிங் கன்வெர்டட். அப்போ எவ்வளவு சீட்ஸை வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஷிஃப்ட் இருக்கு அப்படின்றாங்க. அது என்ன மாதிரி அந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதும் ஒரு தகவல் வருது. டூ ஏர்லி தான். நம்ம இதுக்கப்புறம் என்ன மாதிரி பேட்டர்ன் சொல்றீங்க? வாக்கு சதவீதம் கூடி இருக்குங்கிறது டேட்டா சொல்லுது. வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. பெண்களுடைய வாக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அவங்க வந்து ஓட் போட்டிருக்காங்க. பணம் கொடுத்திருந்தாலும் பெண்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்காக தான் பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அந்த பணம் கொடுத்திருந்தாலும் வந்து அந்த ஓட்டிங்ல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு பேட்டர்ன் வந்து தென்படுது. யாருக்கு இழப்பு இருக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது கணிக்க இல்ல, உங்களுக்கு டிவிகேக்கு வந்து அதிகமான வாக்குகள் வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இருக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. இல்ல அதுதான் எங்க இருந்து வருது? இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 வாக்குகள் இருக்கு அப்படினா வெஸ்டர்ன் தமிழ்நாடுனா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே உடைய பாக்கெட்ஸ்ல இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. அதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா too early to commit or say anything. நாம வந்து இன்னும் பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரெண்டாவது வந்து நான் பார்த்த வரைக்கும் சென்னையில ஆர்கே சார் சொன்னார், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குற இதுல யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடக்கூடியவர்கள் நிறைய பேர். பெண்களுடைய வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு பூத்ல இருக்கக்கூடிய வாக்குகள்ல 90% பெண்களுடைய வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்றாங்க. மறுபடியும் செக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து above 40 இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாக்குகள் தான் வந்து ஒரு 90 ஓட்ஸோ ஒரு 100 ஓட்ஸோ வந்து பெண்டிங்ல இருக்கு, வந்து போடாம இருக்காங்க அப்படின்றாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வாக்குகளும் வந்து அந்த பிலோ 40 செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஓட்ஸ் வந்து போல் ஆயிருக்கு அப்படின்னும் போது இது காலையிலேயே ஒரு ஓட் சர்ஜ்
சர்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு மணிக்கே ஒரு அந்த இடத்துல தான் இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கா. அதாவது நாங்க அப்டேட் பண்றது ரொம்ப வேகமா இருந்ததுன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஏன் நான் அதை கேட்கறேன்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்க இப்ப வந்து அந்த கரெக்ஷன்ஸ்க்கு பிறகு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 84.69 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். ஒரு மொத்தமான தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நம்ம வந்து பை அண்ட் லார்ஜ் அதை ஒட்டி தான் இருக்கு. 90% போகலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, அல்லது 5 கோடி வரைக்கும் வரலான்னு கூட அந்த வேகத்தில் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க என்ன 18% ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு கடைசியா அது வந்து ஒரு 3 மணி நேரத்தில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கை ஆகும். அந்த மார்னிங் நடந்த சர்ஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து வாக்குகளை போட, அதுதான் நீங்க பேட்டர்ன் மாறி இருக்குங்கிறீங்க. அதுதான் பேட்டர்ன் மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பூத்துக்கு வந்து இப்போ இந்த 50% அப்படின்றது உங்களுக்கு 3 மணிக்கு அப்புறம் வர ஃபிகர்ஸா இருக்கும்போது அது முன்கூட்டியே வருகிறது அப்படின்னும் போது அதுல வந்து ஒரு சர்ஜ் இருந்திருக்கு. எல்லாரும் போய் வீட்டுல இருந்து போய் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிருக்காங்க. ரெண்டாவது பேட்டர்ன் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, உங்களுக்கு ஃபேமிலிஸ்ல போய் ஒரு ஃபேமிலியில் அட்லீஸ்ட் 2 ஓட் டிவி கேட்க போகுது, அல்லது 3 ஓட் டிவி கேட்க